அனைவருக்கும் வணக்கம். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் தற்பொழுது களகட்ட தொடங்கியிருக்கு. இதில் ஒவ்வொரு நியூஸ் சேனலும் பார்த்திங்கன்னா பல்வேறான கருத்து கணிப்புகளை என்ன செய்கிறாங்கன்னா வெளியிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. பல வகையான சேனல்கள் ஒவ்வொரு கருத்து கணிப்பில் வெளியிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் நம்ம சிவா டைம் யூடியூப் சேனல் களத்தில் போய் கருத்து கணிப்பு எடுத்திருந்தோம். அந்த கருத்து கணிப்பினோட முடிவுகளை தான் தற்பொழுது கொடுக்க போகிறோம். அதில் மிகவும் முக்கியமான முதல்ல மாவட்டமாக பார்க்குறது பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள 5 சட்டமன்ற தொகுதிகளில் யார் முன்னிலை வகிக்கிறா, நம்மளுடைய கருத்து கணிப்பில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது, எந்தெந்த கேண்டிடேட்லாம் திருநெல்வேலி மாவட்டத்தில் கேண்டிடேட்டாக இறக்கப்பட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இந்த காணொலியில் விரிவாக பார்ப்போம். அதில் முதல் சட்டமன்ற தொகுதியாக திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி. திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த தொகுதி ஒரு ஸ்டார் தொகுதி அப்படின்னு சொல்லலாம். காரணம், பாஜகவோட மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதி திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி. அவங்க அதிமுக பாஜக கூட்டணியில் பாஜக சார்பில் தாமரை சின்னத்தில் போட்டியிடுதாங்க. அவரை எதிர்த்து திமுக கூட்டணியில் பார்த்திங்கன்னா திமுகவே நேரடியாக களமிறங்குது. திமுக சார்பில் பார்த்திங்கன்னா ஏஎல்எஸ் லட்சுமணன் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா களமிறங்குறாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா போட்டி ரொம்ப கடுமையாக இருக்குன்னு சொல்லலாம். நயினார் நாகேந்திரன், ஏஎல்எஸ் லட்சுமணன் இந்த 2 பேர் களத்தில் இருக்காங்க. அது போக பார்த்திங்கன்னா டிவிகேவும் இந்த பகுதியில் கொஞ்சம் பலமாக இருக்குது. அது போக நாம் தமிழருக்கும் ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்குகள் இருக்குது. இதில் ஏடிஎம்கே கூட்டணியில் பார்த்திங்கன்னா, அதாவது பாஜக நயினார் நாகேந்திரன் அவர்கள் 40% வாக்குகள் எடுத்து முதல்ல வர வாய்ப்பு இருக்குது. அதாவது வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. 40% வாக்குகள் பெறாரு. 2வது இடத்துல டிஎம்கே பார்த்திங்க அப்படின்னா 35%, அதாவது ஏஎல்எஸ் லட்சுமணன் அவர்கள் 35% வாக்குகள் பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டிவிகே இதில் பார்த்திங்கன்னா விஜய் கட்சி பார்த்திங்கன்னா 18%, அதாவது திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் 18% வாக்குகள் என்ன செய்யுதுன்னா தாவேகா வாங்குது. அதற்கு அடுத்து நாம் தமிழர் கட்சி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 7% வாக்குகள் வாங்குது. அதில் நம்பர் 1 பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இடத்துல வெற்றி பெறது வெற்றி வாய்ப்பு உள்ளது பார்த்திங்கன்னா நயினார் நாகேந்திரன் பாஜகவில் 40%, ஏஎல்எஸ் லட்சுமணன் 35%. டிவிகேல கேண்டிடேட்டு யாரை விடுவாங்கன்னு கரெக்டாக கணிக்க முடியலை. அதில் பார்த்திங்கன்னா ஒரு 18% வாக்குகள் டிவிகேக்கு இருக்குது. நாம் தமிழருக்கு 7% வாக்குகள் இருக்குது. அதற்கு அடுத்த தொகுதி திருநெல்வேலி மாவட்டத்தில் அடுத்த தொகுதி பார்த்திங்க அப்படின்னா பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதி. இந்த பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதி பார்த்திங்கன்னா திமுகவுக்கு எப்போவுமே ஒரு ஃபேவரான தொகுதியாக பார்க்கப்படுது. இந்த தொகுதியில் தற்பொழுது சிட்டிங் எம்எல்ஏயாக இருக்கக்கூடிய அப்துல் வஹாப் மீண்டும் களமிறக்கப்படுறாங்க. அப்துல் வஹாப் அவரை எதிர்த்து பார்த்திங்கன்னா அதிமுக கட்சி சார்பில் பார்த்திங்கன்னா ஜெரால்டு, அதாவது கேஜேசி ஜெரால்டுங்கிற கேண்டிடேட் களமிறக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதன் பிறகு டிவிகேக்கும் ஒரு நல்ல செல்வாக்கு இருக்குது. நாம் தமிழரும் கணிசமாக வாக்குகள் வாங்குகிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா அப்துல் வஹாப் 38% வாக்குகள் பெற்று இந்த தொகுதியை கைப்பற்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது, வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2ஆம் இடம் பார்த்திங்கன்னா இதில் பெரிய ஒரு ஆச்சரியம் அளிக்கக்கூடியதாக இருக்கும். இந்த பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் பார்த்திங்கன்னா தாவேகா, அதாவது விஜய் கட்சி பார்த்திங்கன்னா டிவிகே பார்த்திங்கன்னா 31% வாக்குகள் பெற்று 2ஆம் இடத்தை வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. 3வது இடம் பார்த்திங்கன்னா 25% வாக்குகள் பெற்று 3வது இடத்துக்கு அதிமுக இந்த தொகுதியில் தள்ளப்படுது. நாம் தமிழர் கட்சி பார்த்திங்கன்னா ஒரு 6% வாக்குகள் என்ன செய்கிறாங்கன்னா இந்த பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் வாங்குகிறாங்க. இதில் ஃபஸ்ட்டு அப்துல் வஹாப் பார்த்திங்கன்னா 38% வாக்குகள் வாங்கி வெற்றி பெறுறாரு. இந்த வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2வது இடம் பார்த்திங்கன்னா டிவிகேக்கு ஒரு நல்ல செல்வாக்குள்ள தொகுதி பார்த்திங்கன்னா பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதி. 31% வாக்குகள், கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 7% தான் டிவிகேக்கும் டிஎம்கேக்குமே வித்தியாசம் இருக்குது. 31% வாங்குகிறாங்க. அதிமுக ஏடிஎம்கே பார்த்திங்கன்னா 25%, நாம் தமிழர் ஒரு 6%. பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதி. அதற்கு அடுத்தது 3வது நம்ம பார்க்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி பார்த்திங்கன்னா நாங்குநேரி சட்டமன்ற தொகுதி.
இந்த நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தொகுதி வந்து காங்கிரஸுக்கு ஒதுக்கப்படுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. தற்போது எம்எல்ஏ இருக்கக்கூடிய ரூபி மனோகரன் வந்து இந்த தொகுதியில் கேண்டிடேட்டாக இறக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ரூபி மனோகரன் காங்கிரஸ் சார்பில் களமிறங்கப்படுறாங்க. அவரை எதிர்த்து அதிமுக சார்பில் பார்த்திங்கன்னா தஞ்சை கணேசராஜாங்கிற கேண்டிடேட்டு ஏற்கனவே 2021 இவர் தான் கேண்டிடேட்டாக இருந்தாங்க. நல்ல ஒரு வாக்குகள் வாங்கினாங்க அதிமுக சார்பில். அதிமுகவுக்கு அந்த பகுதி ஒரு செல்வாக்குள்ள பகுதி தான். அவர் களமிறக்கப்படுறாங்க. டிவிகேக்கும் ஒரு செல்வாக்கு இருக்குது. நாம் தமிழரும் கணிசமாக வாக்குகள் வாங்குது. இதில் ரூபி மனோகரன் அவர்கள் பார்த்திங்கன்னா 35% வாக்குகள் வாங்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த தொகுதியை வந்து வெற்றி பெறுறாரு. 30% வாக்குகள் வாங்கி பார்த்திங்கன்னா தஞ்சை கணேசராஜா அவர்கள் வந்து 2ஆம் இடத்துக்கு வராங்க. 24% வாங்கி தாவேகா டிவிகே வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் இடம் வருது. நாம் தமிழர் கட்சி பார்த்திங்கன்னா ஒரு 11% வாக்குகள் என்ன செய்து அந்த தொகுதியில் வாங்குகிறாங்க. ஒரு கணிசமான வாக்குகள் வந்து டிவிகே வந்து 24% என்ன செய்யுது இந்த தொகுதியில் வந்து வாங்குது. இந்த தொகுதி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஏடிஎம்கேக்கு வெல்ல வாய்ப்புள்ள தொகுதியாக இருந்தாலும் இந்த தினகரன் அவர்களுடைய தற்பொழுதைய முடிவு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தலைவருக்குள்ளே தான் என்ன செஞ்சுருக்குன்னா மெர்ஜ் ஆகிருக்கு. அதாவது தலைவர்கள் என்ன எடப்பாடியை தினகரன் ஏற்றுக்கிட்டாங்க, தினகரனை எடப்பாடி ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் கீழ் லெவலில் என்னென்னா தினகரன் என்ன செஞ்சிட்டாருன்னா அவருடைய சுயநலத்துக்காக என்ன செஞ்சிட்டாரு, கட்சியை போய் நம்ம அமமுகவை என்ன செஞ்சிட்டாரு, அங்கே போய் அடமானம் வச்சிட்டாரு. அப்படிங்கிற மாதிரி அதிமுக அடமானம் வச்சிட்டாரு. துரோகி எடப்பாடி கூட கை கோர்த்துருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கீழ்மட்ட அளவில் என்னென்னா பேச்சுகள் அடிப்படுது. இதனால் முக்குலத்தோர் சமுதாய வாக்குகள், அதாவது நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியில் முக்குலத்தோர் வந்து கணிசமாக இருக்காங்க. இந்த வாக்குகள் வந்து பார்த்திங்கன்னா திமுகவுக்கு செல்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால தான் இந்த தொகுதி வந்து பார்த்திங்கன்னா விஜய் வந்து திமுகவோட வாக்குகளை பிரிச்சிருந்தாலும் முக்குலத்தோர் வாக்குகள் வந்து திமுகவுக்கு போகிறதால இந்த தொகுதி வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் வந்து இந்த தொகுதியை வெற்றி பெறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. 35% ரூபி மனோகரன் அவர்கள் வெற்றி பெற, காங்கிரஸ் சார்பில் வெற்றி பெற வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதன் பிறகு ராதாபுரம் சட்டமன்ற தொகுதி திருநெல்வேலி மாவட்டத்தில் 4வது சட்டமன்ற தொகுதியாக பார்க்கப்படுறது ராதாபுரம் சட்டமன்ற தொகுதி. இந்த ராதாபுரம் சட்டமன்ற தொகுதி பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பரிச்சயமான தொகுதின்னு சொல்லலாம். ஏன்னா அப்பாவு எம்எல்ஏ அவர் சபாநாயகராக இருக்கிறாங்க. அவருடைய சொந்த தொகுதி ராதாபுரம் சட்டமன்ற தொகுதி. ஆனால் இந்த தொகுதியில் வந்து பார்த்திங்கன்னா அப்பாவு அவர்களுக்கு கொஞ்சம் அதிருப்திகள் வந்து அதிகமாக இருக்கிறதா சொல்லி தொகுதிக்குள்ளேயே ஒரு தகவல் வருது. அதனால் இந்த முறை அப்பாவுக்கு வாய்ப்பு வழங்கப்படாமல் இருந்து கிரகாம்பல் அப்படிங்கிற அவர் வந்து எஸ்ஏவி குரூப் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய குரூப் வச்சுருக்காரு. கிட்டத்தட்ட திமுகவோட மாவட்ட பொறுப்பாளராக இருக்கிறார் அந்த பகுதியில். அவர் கிரகாம்பலுங்கிற கேண்டிடேட்டை திமுக டைரெக்டாக களமிறங்குது அந்த தொகுதியில். அதற்கு அடுத்து இந்த தொகுதி பார்த்திங்கன்னா பிஜேபிக்கு அதிமுக என்ன செய்து விட்டு கொடுக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா பிஜேபி சார்பில் கேண்டிடேட்டாக இறக்கப்படுறாங்க. தாவேக்காவுக்கும் இந்த தொகுதி வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல்வாக்குள்ள தொகுதியாக இருக்குது. இதில் கிரகாம்பல் அவர்கள் 37% வாக்குகள் பெற்று வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெறுறாங்க. இதில் ஒரு ஆச்சரியமளிக்கக்கூடிய தகவல் என்னென்னா 28% வாக்குகள் பெற்று 2ஆம் இடத்துல தாவேக்கா என்ன செய்யுதுன்னா இந்த தொகுதியில் வருது. 26% வாக்குகள் பெற்று தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் 3ஆம் இடம் பெறுறாங்க. 4ஆம் இடத்துல கிட்டத்தட்ட 9% வாக்குகள் பெற்று நாம் தமிழர் கட்சி என்ன செய்யுது 4ஆம் இடத்துல இருக்குது. டிவிகேவோட இந்த 28% வாக்குகள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப கவனிக்க தகுந்த வாக்குகளாக இந்த தொகுதியில் பார்க்கப்படுது. அதற்கடுத்து 5வது சட்டமன்ற தொகுதி திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 5வது சட்டமன்ற தொகுதியாக பார்க்கப்படுது பார்த்திங்கன்னா அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதி. இந்த அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதியில் பார்த்திங்கன்னா முன்னாள் சபாநாயகர் ஆவுடையப்பன் அவர்கள் திமுக சார்பில் களமிறக்கப்படுறாங்க. அவரை எதிர்த்து வந்து பார்த்திங்கன்னா தற்பொழுது எம்எல்ஏ இருக்கக்கூடிய அதிமுக சார்பில் இசைக்கு சுப்பையா அவர்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா களத்தில் இறக்கப்படுதாங்க. டிவிகே வந்து பார்த்திங்கன்னா இந்த பகுதியிலையும் ஓரளவுக்கு செல்வாக்கு இருக்குது. நாம் தமிழருக்கும் ஓரளவுக்கு செல்வாக்கு இருக்குது. இதில் ஆவுடையப்பன் அவர்கள் பார்த்திங்கன்னா திமுக சார்பில் ஆவுடையப்பன் அவர்கள் 42% வாக்குகள் பெற்று இந்த தொகுதியை வந்து கைப்பற்றார். என்னடா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கலாம் அந்த தொகுதி எப்படி, ஏன்னா இசைக்கு சுப்பையா ரொம்ப ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டு, ஏற்கனவே சிட்டிங் எம்எல்ஏ இருக்காங்க. இந்த தொகுதி எப்படி டிஎம்கேக்கு போகுது அப்படின்னா முக்குலத்தூர் சமுதாயம் வந்து பார்த்திங்கன்னா தினகரன் மேலேயும் எடப்பாடி பழனிசாமி மேலேயும் பெரிய அளவில் ஒரு அதிருப்தியில் இருக்கிறாங்க. அதனால் அந்த ஓட்டுகள் ஃபுல்லாக என்ன செய்யணும்னா அதிமுகவுக்கு போக வேண்டிய ஓட்டுகள் ஃபுல்லாக என்ன செய்யுதுன்னா டோட்டலாக
இந்த தடவை டிஎம்கேக்கு போகுது. அதனால் 42% வாக்குகள் பெற்று என்ன செய்கிறாங்கன்னா ஆவுடையப்பன் அவர்கள் வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2ஆம் இடம் 33% வாக்குகள் பெற்று இசக்கி சுப்பையா அவர்கள் 2ஆம் இடம் பெறாங்க. இந்த தொகுதியில் தாவேக்கா வந்து பார்த்திங்கன்னா 17% வாக்குகள் பெற்று தாவேக்கா 3ஆம் இடம் வருது. நாம் தமிழர் கட்சி பார்த்திங்கன்னா ஒரு 8% வாக்குகள் வரைக்கும் பெறுது. இதுதான் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள 5 சட்டமன்ற தொகுதிகளோட கருத்து கணிப்பாக இருக்குது. நம்மளுடைய சிவா டைம் யூடியூப் சேனல் சார்பாக நம்ம கருத்து கணிப்பு நடத்தினதில் இந்த தகவல் தான் வந்திருக்கு. இதில் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி மட்டும்தான் பாஜக அதிமுக கூட்டணி என்ன இருக்குன்னா சாதகமாக இருக்குது. அந்த தொகுதியில் நயினார் நாகேந்திரன் கிட்டத்தட்ட வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு உறுதியாக இருக்குது. மிச்சம் 4 சட்டமன்ற தொகுதியிலையும், அதாவது பாளையங்கோட்டை, நாங்குநேரி, ராதாபுரம், அம்பாசமுத்திரம், இந்த 4 சட்டமன்ற தொகுதியிலையும் திமுக கூட்டணி வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு ரொம்ப பிரகாசமாக இருக்குது. இது முழுக்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிஎம்கே சைடு திருநெல்வேலி மாவட்டம் போகுதுன்னு சொல்லலாம். முழுக்க இந்த கூட்டணி அரசியல் எப்படி அமைஞ்சுது அப்படிங்கிறத வச்சு இந்த தகவல்களை தற்பொழுது கொடுத்துருக்குறோம். கருத்து கணிப்பில் டிஎம்கே வந்து என்ன செய்யுதுன்னா 4 தொகுதிகளை கைப்பற்றுது, 1 தொகுதியை பாஜக கைப்பற்றுது. நன்றி, வணக்கம்.